இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா மிளகு தக்காளி கீரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு தக்காளியை இதுலேருந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி இதை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கீரையை க்ளீன் பண்ணும் போது இந்த மாதிரி ஓட்டை விழுந்தது இல்லை இது மாதிரி பழுத்து இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. இலையை இதை கீரை பூச்சின்னு சொல்லுவாங்க. இலைகளில் இது மாதிரி பூவு இது மாதிரி காய் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகா, 5 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்ச மிளகு தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. மிளகு தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கீரை இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா வதக்கணே கொஞ்சமாக ஆயிடுச்சு. கீரையை பொறுத்த வரைக்கும் எல்லா கீரையும் அப்படி தான், பார்க்க தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வதக்கினா கொஞ்சமாக தான் வரும். கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போது தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, சூப்பராக கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.